பாரதிய ஜனதா கட்சி நமது சின்னம், நமது வெற்றி வேட்பாளர். தாய்மார்களே, காலையிலே அற்புதமான ஒரு புன்னகையோடு நம்முடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கும் இடத்திலே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு பொதுமக்களே, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மருதமலையில முருகபெருமானுடைய பாதத்தினுடைய அடியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். 2024 பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக உறுதியாக 400 எம்பிக்களை தாண்டி வருவார் நடக்கக்கூடிய தேர்தல். இதுவரை நடந்த எத்தனையோ தேர்தலுக்கு இது ஒரு வித்தியாசமான தேர்தல். காரணம், யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போற தேர்தலுங்க. மோடியை தான் ஜெயிக்க போறாங்க, எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு மிக மிக வித்தியாசமான தேர்தல். காரணம், 8 ஆண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, அவருடைய தொலைநோக்கு பார்வை நம்ம எல்லாம் கூட ஒரு பெரிய எழுச்சி மலையை ஆழ்த்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக 2024 29 முக்கியமான காலகட்டம். காரணம், ஒரு வளர்கின்ற இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறப்போகின்ற காலகட்டம். மிக முக்கிய நாடாக உலக அரங்கிலே வரப்போகின்ற காலகட்டம். அதனால் மிக முக்கியமானது நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. பிரதமர் அவர்கள் வலிமையாக 400 எம்பிக்களை தாண்டி அமர வேண்டும். அவர் எந்த முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் கூட அதற்கு இந்த வலிமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர். இப்ப நீங்க கேட்கலாம், முக்கியமான முடிவுகள் என்ன எடுப்பாங்க? ஆர்டிகல் 307 விட முக்கியமா எடுக்க போறாங்களா? இல்ல ராமர் கோவில் கட்டுறதை விட முக்கியமா எடுக்க போறாங்களா? பிரதமர் அவருடைய பேச்சல் நமக்கு தெரியும். 70 ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் எடுக்கப்படும். உதாரணத்திற்கு நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம். நம்முடைய இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல இது போன்ற எத்தனையோ முடிவு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். பன்னெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆணையமலை நல்லாறு 10,000 கோடி ரூபாய் 70 ஆண்டு காலமாக தேங்கி இருக்கு. அதுவும் சாத்தியம், அதுவும் செய்ய போகின்றோம். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்தியாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு 2024 29 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்ற கட்டளை அமர வைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கண்டு கட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை. யாரும் போட்டியாளர் இல்லை. சமீபத்தில் நீங்களே ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு பார்க்க 8 மாப்பிள்ளை போறாங்க. மாப்பிள்ளை யார் என்பதை 1/2 மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க. அது கூட நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகநூல் பதிவுல பார்த்திருக்கேன். அதனால் இன்றைக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை 20 ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம். 1999 மேலே வாஜ்பேயியாவும் இங்கே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாங்க. அதன் பிறகு 2014 அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால், அதுவும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒரு எம்பியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு பதிலாக பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 5 ஆண்டு காலம். அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும், திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அது விமான நிலையத்திலிருந்து, ரயில்வே நிலையத்திலிருந்து, மேம்பாலத்திலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி 1400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்மார்ட்டா இருக்கா நீங்க தான் கேட்கணும். காரணம், இதை பார்ப்பதற்கு யாரும் இங்கே ஆட்கள் இல்லை. வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா செயல் பண்றாங்களா, அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா? ஆனா இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் தம்பி அண்ணாமலை இந்த தேர்தலிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக சார்பாக வேட்பாளராக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாங்கள் கோருகின்றோம். 2 விஷயத்திற்காக. ஒன்று, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும், கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்ல வேண்டும். 2வது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கண்களாக கோயம்புத்தூருக்கு ஒரு மனிதர் இருக்க வேண்டும். திட்டங்கள் சரியாக வருகிறதா, புதிய திட்டங்கள் வேண்டுமா, இன்னும் நிதி வேண்டுமா, அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். பெரிய எண்ணிக்கையில எழுச்சியில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று முழுவதுமே பல்லடத்தில் இருந்தோம். கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேல நாம் நம்முடைய மைக் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் 1.5 மணி நேரம் களத்தில் இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. காரணம், தன்னாளர்கள், மக்கள், பொதுமக்கள், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள், அரசியல் இருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு சேர வந்திருக்கிறார்கள். இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது. அதனால் மாற்றம் என்பது இப்பொழுதும் 2024 நடக்க வேண்டும் என்று எல்லா அன்பு சட்டங்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நமக்கு இன்னும் 16 நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. ஒரே நிமிஷம் வாங்கிக்கிறேன். ஒருவர் வீட்டிற்கும் கூட செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எல்லா இடத்துக்கும் நீங்கள் செல்ல வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், மோடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும், தாமரை சின்னத்திற்கு மக்களை வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நீங்க வைக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை. அந்த 16 நாள்ல திமுக காரங்களை, திமுக அரசை 33 மாத காலமாக நான் பேசாத பேச்சு இல்லை. அதனால இந்த 16 நாள் நான் பேசினவங்க மாறப்போறது கிடையாது.
அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டி தாங்க ஐயா டெல்லி போற வண்டி. இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும் தான் இருக்காங்க. மித்தவங்க எல்லாம் ஒரு வண்டி பாத்தீங்கன்னா திருப்பூர் புறம் திருப்பிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு வண்டி கரூர் புறம் திருப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல் 2024 தேசிய தேர்தல். பிரதமராக யார் வருகின்றார்கள் என்பதற்கான தேர்தல். 2026 திருப்பூர் போறது சென்னை போறது அப்ப முடிவு பண்ணிக்கலாங்க ஐயா. ஆனா ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் டெல்லி செல்வதற்கு கொண்டிருக்கிறது. நீங்கள் டிரைவராக அமர்த்தி இருக்கிறீர்கள். அதனால் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேசவே விரும்புகிற காரணம் அதற்கான தேர்தல் 10 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கின்றோம், வேலை பார்த்திருக்கின்றோம். அதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம், மக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம். மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக வளர்ந்த இந்தியாவை நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்க போகின்றோம். நம் கண்முன்னால் அது நடக்கத்தான் போகிறது. அது வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் காலையிலே வணக்கத்தை தெரிவித்து முருகபெருமானுடைய மருதுமலை முருகபெருமானுடைய அருளோடு இருந்து ஆரம்பிக்கின்றோம். நீங்களும் வந்திருக்கிறீர்கள்.